பயிற்சி 6.4ல் இரண்டாவது கணக்கு. கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலுக்கும் குன்றிற்கும் உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்க. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், ரொம்ப எழுத முடியலன்னு சொல்லிட்டு. இப்போது கடலின் நீர்மட்டத்தில் எத்தனை மீட்டருக்கு மேலே ஒரு கப்பல் இருக்குன்னா 40 மீட்டர். நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் இதுவில் போட்டுக்கிறேன். இதான் கப்பல் 40 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இது கப்பலினுடைய அடிப்பகுதி, இது கப்பலினுடைய உச்சி. இந்த கப்பலினுடைய மேல் பகுதியில் ஒருத்தர் இருக்காரு. குன்றினுடைய உச்சியை, ஒரு குன்று இருக்குது, குன்றுன்னா பாறைலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த குன்றினுடைய உச்சியை ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அப்போது இதை விட இது ஏற்றி பார்க்குறான்னு சொன்னால் கண்டிப்பாக குன்றானது இதை விட எப்படி இருக்கும், உயரமாக இருக்கும். அப்போது இது குன்றினுடைய உச்சியை இங்கேருந்து பார்க்குறாரு. நம்ம எனக்கு இங்கேருந்து பார்க்கணுன்னா ஒரு கோண அளவு கொடுத்துருக்காங்க. அந்த கோணம் வேணுன்னா ஒரு முக்கோணம் வேணும். ஸோ இதுவும் மீட் பண்ணக்கூடிய இடத்த நான் எம்முன்னு வச்சுக்கிறேன். கப்பலினுடைய இதுவை ஏபின்னு வச்சுக்கிறேன். இதனுடைய உயரத்தை, குன்றின் உயரத்தை சிடின்னு வச்சுக்கிறேன். இப்போது இங்கே பியிலிருந்து டியை பார்க்குறாரு. எத்தனை டிகிரி, 60 டிகிரியில் பார்க்குறாரு. என்னென்ன கோணம், இது ஏற்ற கோணம். அடிப்பகுதி 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார். என்ன கோணம், இறக்க கோணம். அடிப்பகுதி யார், சியை இங்கே பி எங்கே பார்க்குறாரு, பியிலேருந்து எங்கே பார்க்குறாரு, சியை பார்க்குறாரு. நான் ஒன்று இங்கே சியில் இங்கே 30 டிகிரின்னு குறிச்சிக்கலாம். இங்கே இடம் எனக்கு சங்கட்டமாக இருக்குன்றதுனால ஒன்று விட்ட கோணங்கள் சமன்றதுனால எந்த புள்ளியை பார்க்குறாரு, சியை பார்க்குறாரு. ஸோ இது ரைட்டில் இருந்துச்சுன்னா இதுக்கு லெஃப்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ஒன்று விட்ட கோணங்கள் அந்த இசட் மாறி இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நான் இங்கே எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்கே கொசன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் இங்கே போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே தான் பார்த்துருக்கணும். வெளிப்பகுதியில் போகுது, உள்பகுதியில் போது ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ஸோ இது எத்தனை டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு, 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு. ஓகே, நம்ம கேட்குறது கப்பலுக்கும் குன்றுக்கும் உள்ள தொலைவு. கப்பல் இங்கே இருக்குது, குன்று இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கும் உள்ள தொலைவு, இதை கேட்குறாங்க. அப்புறம் குன்றினுடைய உயரம் சிடி இருக்கு இல்லையா, இதை கேட்குறாங்க. இதை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கோணால் கொடுத்துட்டாங்க. இது கோணத்துக்கு எதிர்பக்கம் இருக்கிறது என்ன டீட்டா, சைன் டீட்டா. சைன் டீட்டானா எதிர்பக்கம். ஸோ ஒரு கோணம், இந்த கோணத்துக்கு எதில் இருக்கிறது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். என்ன முக்கோணம் இது, செங்கோண முக்கோணம். ரைட். அப்போது அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் வந்துருச்சு, எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் வந்துருச்சுன்னா அது என்ன டீட்டா, டேன் டீட்டா. டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ டேன் டீட்டாவுக்கு எவ்வளோ போட போகிறோம், 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குது, 40. அப்படி போட்டுக்கலாமா, 40 பை அடுத்துள்ள பக்கம் என்னது, ஏசி. கொஸ்டின் மார்க் கூட போட்டுக்கலாம். இப்போது டேன் 30 டிகிரி மதிப்பு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஏசினுடைய மதிப்பு எனக்கு பெருக்கல்ல வேணும். ஆனால் ஏசி இங்கே வகுத்தில் இருக்குது, அதாவது கீழே இருக்குது. இந்த வகுத்தலாக இருக்கிற ஏசி இந்தாண்ட பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். இந்த வகுத்தலாக இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இந்தாண்ட பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். ஸோ 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இது ஏசி. இங்கே மீட்டர்னு போடலாம். அவங்க ஏசி என்பது என்னது, கப்பலுக்கும் குன்றிற்கும் இடையே உள்ள தொலைவு. அப்போ நான் 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு போட்டால் வேலைக்காகாது. ஏன்னா எனக்கு ப்ராக்கெட்டில் மதிப்பு தந்திருப்பாங்க. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3இன் மதிப்பு 1.732ன்னு தந்திருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதுவே கப்பலுக்கும் குன்றிற்கும் இடையே உள்ள தொலைவு. அப்போ இடையே உள்ள தொலைவு எது, ஏசி ஈக்குவல் டு 40 இன்ட்டு படிக்கும்போது 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் படிக்கணும். 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3இன் மதிப்பு 1.732. இந்த 4ஆல் பெருக்கிக்கோங்க. 4 2 8, 4 3 12க்கு 2 மீதி 1, 7 28 1 29 மீதி 2, 1 4 4 2 6. ஒரு 0 பின்னாடி சேர்க்கணும், சேர்த்துக்கோங்க. 3 ஸ்தானம் தள்ளி முகத்துக்கு நேராக புள்ளி 1 1 2 3. ஸோ 69.280 மீட்டர். இந்த 0 போட்டாலும் ஓகே, போடனாலும் ஓகே. இந்த 0 போட்டு பின்னாடி எதனா நம்பர் இருந்தால் போட்டாகணும், இல்லைனா பரவாயில்ல. இல்லை மிஸ் எனக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போதுன்னா 0 8ஓட முடிச்சிக்க, 2 8ஓட முடிச்சிக்கலாம். 0 போட்டாலும் இதுவும் இல்லை, போடனாலும் இதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு, 2 மார்க்கு. அடுத்தது குன்றின் உயரம். குன்றின் உயரம் யார் நமக்கு, சிடி. இப்போ பாருங்கள், இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள், செவ்வக வடிவத்தில் இருக்குது.
ஸோ செவ்வகத்தில் எதிர் பக்கங்கள் சமம். இங்கே 40ன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக 40 போட்டுக்கோங்க. ஏசி நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 69.28 அப்படியே போட்டுக்கலாங்களா? இல்லைனா இந்த மதிப்பு எடுத்து போடுங்க. 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. எதிர் பக்கங்கள் சமம்னா இது 40னா இது 40. அப்போ இது 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3னா இது எவ்வளோ தான் இருக்கும்? 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ எனக்கு இந்த கோண அளவு இது தெரிஞ்சால் மட்டும்தான், எம்டி தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு சிடி கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய மதிப்பு 40, இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஸோ டேன் நான் போட போகிறோம். டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு டேன் டீட்டான் ஆனது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதுக்கு எதிரில் யார் இருக்காங்க பாரு, இந்த செங்கோண முக்கோணம் தான் நமக்கு. இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிறவங்க எதிர்பக்கம், இந்த கோணத்துக்கு எதிரில் யார் இருக்காங்க? டிஎம் அல்லது எம்டி. டிஎம் பை அடுத்துள்ள பக்கம் யாருங்க பாருங்கள், 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இல்லைனா எம்பிஎம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மதிப்பு வந்து அப்ளை பண்ணிடணும். இங்கே அப்ளை பண்ணிட்டு பாருங்க தான் இந்த வகுத்தில் தான் எடுத்துகிட்டு வரணும். டேன் 60 டிகிரி மதிப்பு √3 ஈக்குவல் டு டிஎம் பை 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இந்த டிஎம் தான் எனக்கு தேவை. டிஎம் பெருக்கல் இருக்குது. அப்போ வகுத்தில் இருக்க 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். 40 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஏற்கனவே இருக்கிறது ஈக்குவல் டு டிஎம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பெருக்குனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதை தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பெருக்குனா வெறும் 3ன்னு சொல்லிடுச்சிங்க. அப்போ 40 × வெறும் 3 இது ரெண்டையும் பெருக்குனா வெறும் 3 ஈக்குவல் டு டிஎம். விகிதமுறை எண்ணு கூட தான் விகிதமுறை எண்ணை பெருக்கணும், ஒத்த உறுப்புகளை தான் பிரிக்கணும். இப்போ 4 3 எவ்வளோ? 12. ஒரு 0 பின்னாடி சேர்த்துக்கோங்க. இங்கே மீட்டரும் போட்டுக்கோங்க. இது டிஎம். இதுதான் யாருடைய மதிப்பு சாமி? குன்றின் உயரம். இதுதான் குன்றின் உயரம். ஸோ 120 மீட்டர் ஈக்குவல் டு குன்றின் உயரம். ரைட்? அவ்வளோதான். தேங்க்யூ.